Hello my dear students, Halo Alkanes and Halo Arenes. In the chapter லருந்து book exercise questionsல question number 51 தான் இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். இந்த organic problem பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான problem. An organic compound A with molecular formula C2H5Cl reacts with KOH gives compound B and with alcoholic KOH gives compound C. Identify A, B and C. இந்த questionல பாத்தீங்கன்னா இந்த KOHக்கு முன்னாடி aqueous அப்படிங்கிறது வரணும், அது விடுபட்டு போச்சு. ரைட், இப்போ இந்த questionனை எப்படி சால்வ் பண்றது? ஆர்கானிக் காம்பவுண்ட் A ஓட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? C2H5Cl னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் திஸ் காம்பவுண்ட்? டைரக்டாக கொடுத்துட்டாங்க காம்பவுண்டே இல்லையா? இது வந்து 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன் டெரிவேட்டிவ். ஒரு Cl இருக்கு, ஸோ இது வந்து குளோரோ ஈத்தேன் ஆர் எத்தில் குளோரைடு இந்த காம்பவுண்ட். இதை நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். எப்படின்னா ஒரு கார்பனா, அப்போ CH3 CH2 Cl அதுதான் A. ஓகே, இப்போ ரியாக்ஷன் பேஸ்டா ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இப்போ C2H5Cl aqueous KOH கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ CH3 CH2 Cl plus KOH aqueous KOH என்ன கொடுக்கும்? ஆர் இதை நீங்கள் இப்படி எழுதி இதை ஈக்குவேஷன் மேலே கூட போடலாம். இந்த கொஷினில் பாருங்கள், இங்கேயும் KOH தான், இங்கேயும் KOH தான். நம்ம ஒரே ரியேஜென்ட் கூட ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே எக்வஸ் KOH, இங்கே அல்கஹாலிக் KOH. அப்போது அவங்களுடைய ஃபங்க்ஷன் ஆர் அவங்களோட ரோல் வந்து மாறிடும். எக்வஸ் KOH அப்படின்றப்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே அங்கே சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்கும். இதுதான் இங்கே கீ பாயிண்ட். அப்போ சப்ஸ்டிடியூஷன்னா என்னது? இந்த சிஎல்லும் இந்த கேவும் KCl போயிடும். இந்த Cl இருந்த இடத்துல OH வந்து சப்ஸ்டியூட் ஆகிடும். அப்போ ப்ராடக்ட்டு CH3 CH2 OH. யார் இந்த காம்பவுண்ட்? எத்தில் ஆல்கஹால் ஆர் எத்தனால். ஸோ கொஷினில் சொல்கிற காம்பவுண்ட் B வந்து எத்தனால். ஏ யார்? குளோரோ ஈத்தேன் ஆர் எத்தில் குளோரைடு. ஓகே, இப்போ இதே எத்தில் குளோரைடு ரியாக்ட்ஸ் வித் ஆல்கஹாலிக் KOH. அப்போ என்ன பண்ணுறேன்? CH3 CH2 Cl போடுறேன். யார் இப்போ? ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH ட்ரீட் பண்ணுறோம். ஆல்கஹாலிக் KOH அப்படின்னோடனே உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரணும், எலிமினேஷன் நடக்கும். எலிமினேஷன் ரியாக்ஷன். அப்போ எப்படி ஆகும்னா, இந்த Cl இந்த K கூட சேர்ந்து KCl போயிடும். ப்ளஸ் இங்கே OH இருக்குல்ல, இந்த OH இந்த பக்கத்து கார்பனில், இந்த கார்பனில் இருக்கிற Cl போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடும். ஸோ இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து H2O போயிடும். ப்ளஸ் அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுல்ல, அப்போ அங்கே CH2 தானே இருக்கும். அப்போ இங்கே CH2 தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக 2 பேருக்கு இடையில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஓவராலாக நம்ம இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? எலிமினேஷன்றப்ப இந்த CH3 CH2 Cl இருந்து Cl போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற கார்பன்லேருந்து H போது HCl டோட்டலாக எலிமினேட் ஆகிருக்கு. அப்போ அங்கே அல்கீன் ஃபார்ம் ஆகுது. அந்த அல்கீனோட பேர் எத்திலீன் ஆர் ஈத்தீன். இதுதான் இந்த கொஷினில் சொல்கிற காம்பவுண்ட் C. ஓகே, ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன்ஸ் தான் இல்லையா? ஒரு ரியாக்டண்ட்டை கொடுத்துட்டாங்க, எக்வஸ் KOH ஆல்கஹாலிக் KOH ட்ரீட் பண்ணுறோம். எக்வஸ் KOH சொல்கிறப்ப சப்ஸ்டியூஷன் நடக்குது, Cl தூக்கிட்டு OH போடுறோம். எலிமினேஷன் அப்படிங்கிறப்ப இங்கேருந்து Cl போகுது, Clக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் கிட்ட இருந்து ஹைட்ரஜன் போகுது. therefore an alkene is formed as product which is ethene. கடைசியாக இந்த காம்பவுண்ட்ஸ் A, B, C அதோட ஃபார்முலாஸ் நேம்ஸை இந்த மாதிரி டேப்லெட் பண்ணிடணும். Hope this video is useful to you. Thank you.